சண்முகபரணி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. எசக்கி வந்து கல்யாணம் பண்ணா வந்து மாறுறாங்க. வேற லெவல்ல மாசா இருந்துச்சு. வீசியும் சுத்தமா போ மாட்டேது. பார்க்குற லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். கடைக்கு ஏகப்பட்ட பேர் வராங்க. அப்போன்னு பார்த்து எசக்கி கடையில வந்து வியாபாரத்தையே வந்து பார்க்காம அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து ஜாமான்லாம் கேட்குறாங்க. யோசிச்சிட்டே இருக்கிறப்ப அதுக்கப்புறம் தான் வந்து ஜாமானை வந்து எடுத்து குடுக்குறாங்க. முத்துப்பாண்டியே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சவுந்தரபாண்டியனும், சனியனும் வந்து இறங்குறாங்க. அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் வந்து வச்சிருக்காங்க போல இருக்கு. அத அழைப்புதல் வந்து பத்திரிக்கையா வந்து சண்முகத்துக்கு குடுத்து வெறுப்பேத்தலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. "ஏலே நான் ஏன் தெரியுமா இங்க வந்திருக்கேன்? நீங்க தான்ல என் பையனுக்கு நல்ல வாழ்க்கைய வந்து அமைச்சு தந்திருக்கீங்க. இசைக்கு வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருந்தா, அதனால தான் நான் இது மாரி ஒரு முடிவு எடுத்தேன்." அப்படின்னு சொல்லி என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அதுவும் நாளைக்கேங்கிற மாரி சொன்னோனே, தூக்கி வாரி போட்டது அந்த இடத்துல நம்ப சண்முகத்துக்கு. "என்னது பிரச்சனை பண்ணணுன்னே வந்து பேசிட்டு இருக்காரா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி, எதுவா இருந்தாலும் அமைதியா இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்துப்போங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம். சொல்லுங்க மாமனாரே. முத்துப்பாண்டிக்கா? சிவபாலனுக்கா? முத்துப்பாண்டிக்கு. யாருக்கா இருந்தா என்ன? முத்துப்பாண்டியனாலும், சிவபாலன்னாலும் 2மே வந்து ஸ்பெஷல் தானே. அது மட்டும் இல்லாம, நீ வேற எனக்கு மாமா மொற. உன் பையன் வந்து எனக்கு சொந்தம். அது மட்டும் இல்லாம, என் பொண்டாட்டியோட அண்ணங்காரன் வேற. அவன் கல்யாணத்துக்கு நான் சீரோட வந்துடுறேன். சரியா? மேளதாளத்தோட வந்துடுறேன். நிச்சயம் ஒரு பட்டு வேட்டி, பட்டு சட்டை என்னோடது தான். நீ எதுக்கும் கவலைப்படாத. நல்லா காஸ்ட்லியான பட்டு வேட்டி, பட்டு சட்டையாவே வாங்கிட்டு வந்து குடுத்துடுறேங்கிற மாரி சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. எஸ்கேக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கே! அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப எசக்கி, "ஏய்! என்னல பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி பரணி வந்து வம்பிழுக்குறாங்க. "அப்பா நீங்க செய்றது நியாயமே இல்ல. ஊர்ல வந்து சண்முகம் எப்படி பெரிய ஆளோ, நீங்களும் பெரிய ஆளு தான். மறந்துட்டீங்களா? நீங்களும் பொறுப்பான இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல. அந்த பொறுப்ப தான் வந்து நீங்க என்கிட்டேருந்து புடுங்கிட்டீங்கல்ல." அப்படின்னு சொல்லி செம கோவத்தின் உச்சத்துல வந்து பேசுறாங்க. "நான் வந்ததுக்கான நோக்கம் வந்து வேற. நீங்க வந்து பிரச்சனைய வந்து டைவர்ட் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சௌந்தரமணி வந்து, "என் பையனுக்கு கல்யாணத்த வந்து வச்சிருக்கேன். நல்ல கேட்டரிங் சர்வீஸ் தான் வந்து புடிச்சிருக்கேன். சாப்பாடுலாம் ஓஹோன்னு இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, சூப்பரா வந்து வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வயிறார ஆசீர்வாதம் வந்து பண்ணணும். ஏன்னா, நீங்க எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணா தான், பொண்ணும் மாப்பிள்ளையும் நல்லபடியா வந்து வாழ்வாங்க. அதுக்காக தான் கல்யாணத்த வந்து ஏதோ அவன் தெரியாம வந்து தாலி கட்டிட்டான். இப்ப அந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு அவன் முடிவு எடுத்துட்டான். அதுக்குன்னு அப்பன்காரனா இருந்துட்டு, சிம்பிளா வந்து கல்யாணம் வந்து பண்ண முடியாதுல்ல. அதனால ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் மாரி பிரம்மாண்டமா பண்ணலன்னா கூட, இதுவும் நல்லா செலவு பண்ணி தான் கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறேங்கிற மாரி சொன்னோனே, "அப்புறம் என்ன? நம்ப சைட்லேருந்து வந்து ஜமாச்சிருவோம். நீ எதுக்கும் கவலைப்படாத." அப்படின்னு சொன்னோனே, நைட் ஆயிடுது. அப்படியே வந்து சாமி முன்னாடி வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. "அண்ணன் ஏன் இப்படி பண்றாங்க? எனக்கு சுத்தமா வந்து புரியவே இல்ல. என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம இசக்கி அப்பன்னு பார்த்து ரத்தனா வராங்க. "என்னடி உனக்கு பிரச்சனை? ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க?" அண்ணன் வந்து ஓவரா வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரத்தனா வந்து பேசுறாங்க. முன்னாடி அவரு கோவக்காரனா இருந்தாப்ல. இப்ப 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ வேண்டிய நேரத்துல, இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க எஸ்.சி.க்யூ. நான் சாமிய நம்புறத விட, என் அண்ணன் சண்முகத்த தான் நான் ரொம்பவே நம்புறேன். என் அண்ணன் என் வாழ்க்கைக்கு என்ன எது கரெக்ட்டுன்னு படுதோ, அத தான் செய்யுங்கிற மாரி சொன்னோனே, முத்துப்பாண்டி கல்யாணங்கிற மாரி பேசி முடிச்சதுனால, எஸ்சிக்கு மட்டும் சாப்பிடாம அப்படியே தூங்கலான்ட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கோச்சிட்டு இருக்காங்க சண்முகத்துக்கு மேல. அது வெளியில வந்து காட்டாம, எல்லாரும் வாங்கல, வந்து சாப்பிட வாங்கன்னோனே எல்லாரும் வந்துடுறாங்க. செமையா வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம பரணி, அப்பன்னு பார்த்து எசக்கிய வந்து கூப்பிடுறாங்க. அது எப்படி நைட் டயத்துல பசிக்காம இருக்கும். வா உட்காந்து நல்லா சாப்பிடணும் சரியான்னோனே, எசக்கிய கூப்பிட்டு செல்லக்கனின்னோனே, எசக்கிய வந்து கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அவங்க அண்ணனே வந்து தட்டுல வந்து சாதத்த போட்டு, குழம்பு ஊத்தி, காயெல்லாம் போட்டு அப்படியே குடுக்குறாங்க. சாப்பிடுன்னோனே, தட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தா என்னன்னோனே, தட்ட வந்து இவ்வளோ நேரம் மடியில வச்சிருந்தாங்க. அப்புறம் கீழ வந்து வச்சுட்டாங்க. நம்ம எசக்கி செமையா வந்து கடுப்பாயிட்டாங்க. நம்ப பரணி, "என்னடி நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ தான் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற. எதுக்கெடுத்தாலும் உன் அண்ணன் அண்ணங்கிறியே. உன் அண்ணன் உன் வாழ்க்கையில எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான் பாத்தியா?" அப்படின்னு சொல்லும்போது, "மாமா எங்க அண்ணனுக்கு நாளைக்கு கல்யாணம். நாளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். நான் மாட்டுங்க எங்க வீட்டுக்கு போயிடுவேன். இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குடும்பத்தோட வழக்கம் எப்படி? முத்துப்பாண்டி வந்து இங்க வந்து இருக்கணுங்கிற மாரி சண்முகம் வந்து சொன்னாப்ல. அப்படி இருக்கும்போது, நான் நம்ம வீட்டுக்கு தான் சண்முகத்த அங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோனே, கடுப்பாயிடுறாங்க சண்முகம். நானா வரமாட்டேன்னு நான் சொல்றேன். நீ எங்க இருக்கியோ அங்கே தான் நானும் இருக்க போறேன். எனக்கு பிரச்சனையே இல்ல. டேய் சண்முகம் உண்மையா தான் சொல்றியா? அப்படின்னு சொன்னோனே, இந்த வீட்ல வந்து மனுஷன் நிம்மதியா இருப்பானா? அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாடு தட்ட அப்படியே சாப்பிடாம கீழ வச்சுட்டு அப்படியே போறாங்க. வைகுண்டமும் வந்து கடுப்பாயிட்டாங்க. ஆமா. பொண்ணோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியல. அண்ணங்காரனே இருந்துட்டு செம்மையா வந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இனிமேட்டு நான் சாதம் சாப்பிட்டா என்ன? சாப்பிடலன்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கோவமா வந்து போறாங்க. நம்ப
வைகுண்டமும் அப்படியே வந்து சோகமா வந்து போயிட்டே இருக்காங்க. நாளைக்கு கல்யாணம் வந்து தூளா வந்து நடக்க போகுது. சூப்பரா வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து அங்க இருக்கிறவங்கள்ட்டலாம் கேட்குறாங்க. சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்கோண்ணே அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. அப்போன்னு பார்த்து பட்டு புடவைலாம் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்காங்க. நம்ப எசக்கிக்கு. எசக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டல்ல, இப்ப நம்ப கல்யாணத்துக்கு தான் போப்போறோம். இந்த பட்டு புடவைய தான் வந்து கட்டிக்கணும் அப்படின்னு சொன்னோனே, "அண்ணா உண்மையிலேயே நீ கல்யாணத்த நடத்தி வைக்க போறியா? இல்ல நிறுத்த போறியா? எனக்கு தெரிஞ்சாகணுங்கிற" மாரி சொன்னோனே, எசக்கி அவன் எவ்வளோ கோவக்காரனா இருந்தான். உன்னால தான் அவனுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைச்சுச்சு. ஆனா அத அவன் மிஸ் பண்ட்டான். அவன் உன்ன லவ் பண்றான், லவ் பண்றாங்கிற மாரி சொன்னானே, லவ் பண்றவன் அவ்வளதான் வந்து தாங்குவானா? அப்படியே வந்து விட்டுட்டு போயிட்டான் உன்ன. எனக்கு சுத்தமா அத ஜீர்ணிக்கவே முடியல. அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல நம்ப சண்முகம். அப்படி விட்டுட்டு போனவனாமா உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோனே, அண்ணன் முடிவு பண்ணிட்டாப்புல. முத்துப்பாண்டிக்கும் எனக்கும் வந்து செட் ஆகாதுன்னு யோசிச்சாரு போல இருக்கே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையேங்கிற மாரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப எசக்கி, "அண்ணே நீ முடிவா தான் சொல்றியா? அண்ணன் பேச்ச எதுவா இருந்தாலும் கேட்பல்ல. நான் உனக்கு நல்லது தான் செய்வேன்னோனே" சரிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. "இப்ப கூட நீ கண்ண தொறக்கலன்னா என்னம்மா செய்யறது? இன்னமும் தூங்குற மாரியே நடிச்சுக்கிட்டே இருக்கியேன்னு" சொல்லி வைகுண்டம் வந்து ஆதங்கப்பட்டு பேசுறாங்க. இருப்பினும் வந்து நான் அண்ணன் சொல்றத மட்டும் தான் கேட்பேங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப எசக்கி மண்டபத்துக்கு வந்து வந்துர்றாங்க. முத்துப்பாண்டியோட என்டையர் ஃபேமிலியும். "ஏய் பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. சூப்பராடா இருக்கடா இந்த பட்டு வேட்டி, பட்டு சட்டையில." "சரிப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்குப்பா இவ்வளோ ஆடம்பரமா வந்து கல்யாணம் பண்ற? தாலி கட்டணும்னா, நான் வந்து கோயில்லயே கட்ட மாட்டேனா?" "ஏய் சவுந்தரபாண்டியோட கல்யாணம்டா. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டு கல்யாணம் எப்படி இருக்கும்? அதுவும் நீ எவ்வளோ பெரிய உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்க. மாசத்துல வந்து ரூ. 75,000 மேல சம்பாரிக்கிறடா. உன் கல்யாணத்த இது மாரி கூட நடத்தலன்னா, என்ன பண்றது? சம்பாரிக்கிற காச விட்றா. நீ இப்ப எவ்வளோ பொறுப்பான பையனா இருக்க. அந்த கல்யாணத்த நான் தானடா தடபுடலா வந்து பண்ணி வைக்கணுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து உள்ள வந்து போயிட்டுருக்காங்க. எசக்கி வந்து அவங்க அண்ணன் குடுத்த பட்டு புடவைய கட்டிட்டு, அப்படியே மாசா வந்துட்டுருக்காங்க. மேளதாளத்தோட வந்துகிட்டுருக்காங்க. எசக்கிக்கும், நம்ப முத்துப்பாண்டிக்கும் தான் திருப்பியும் வந்து கல்யாணம் வந்து பண்ணி வைக்க போறாங்க. கல்யாணம் பொண்ணே வந்து நம்ம எஸ்கி தான். இது ஒரு சின்னதா வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே அதிரடியா மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.